ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன். நீங்கள் நம்ம நர்சரியில் பார்க்குற ஃப்ரூட் பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் தாங்க பார்க்க போகிறோம். நாவல் பழம் கருப்பாக தான் இருக்குது, என்ன வெள்ளை இருக்குன்னு கேட்குறீங்களா? இது ஒயிட் ஜம்போ நாவலுங்க. அதாவது மாடி தோட்டத்திலே வளர்க்கக்கூடிய நாவப்பழ செடி. இது நம்ம நர்சரி ஸ்டாக் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது அதிகபட்சமே 5 அடி வளரக்கூடியதாங்க. அதுக்கு மேலே ஹைட்டு போகாதுங்க. டுவார்ஃப் வெரைட்டியில் சேர்ந்ததுங்க. இது கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷத்து பிளான் நம்மள்ட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க. 2 வருஷம் வயசான செடி. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணுவுக்கும் ஒவ்வொரு காய் இப்போதைக்கு வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது செடி நீங்கள் ஒரு 6 மாதம் நல்லா ஈல்டு கொடுத்து வளர்த்திங்கன்னா இது சாதாரணமாக குறைஞ்சது 1 கிலோ காய் பறிக்கிற அளவுக்கு இதில் ஈல்டு வரக்கூடிய பிளான்ட்டுங்க. பாருங்கள், கனவு காய் ஃபுல்லாக பிடிச்சிருக்குங்க. ஒயிட் ஜம்போ நாவல் இது ஓரளவுக்கு இப்போ எல்லா நேரத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் அதிலே டுவார்ஃப் வெரைட்டி நம்மள்ட்ட கிடச்சிருக்குங்க. நார்மல் நாட்டுக்கன்று எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஒட்டுக்கன்று அதிகம் கிடைக்கிறது இல்லைங்க. நம்மள்ட்ட ஒட்டுக்கன்று கிடைக்குதுங்க. இது பாருங்கள், ஒட்டுக்கண்ணிலே ஒட்டு எந்தளவுக்கு முத்திருக்கு பாருங்கள் தண்டு. இது கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் அங்கேயே ஒட்டு போட்டு வளர்த்து கொடுக்கறதுனால நமக்கு வச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் காய் உடனே வந்துடுங்க. ஸ்டெம் இந்தளவுக்கு மொத்தம் செடி நல்லா க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். இது நாங்கள் செடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கோசரம் குச்சி வச்சு கட்டியிருக்கோங்க. நீங்கள் படர்ப்பையாக விட்டோம்னா செடி ஃபுல்லாக அடர்த்தியாக சூப்பராக இருக்குங்க. காய் ஈல்டு ஃபுல்லாக வருதுங்க. இந்த சின்ன செடியிலே இந்த அளவுக்கு, அதாவது 8க்கு 10 கவர் சின்ன கவர் தாங்க வச்சுருக்கோம். இந்த சின்ன கவர் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு காய் பிடிக்கிறப்ப சாதாரணமாக நீங்கள் ஒரு ப்ரோ பேக்லேயோ இல்லை ஒரு தண்ணி கேன்லேயோ இந்த மாதிரி ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஈல்டு இதில் வருங்க. சாதாரணமாக, அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்க, உப்பு சத்து நோய் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நாவப்பழம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம கடையில் சீசன் டைமில் தாங்க வாங்கணும். இது வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் சீசனுங்க, எப்பயுமே காய் காய்க்கக்கூடியது. நம்ம வீட்டில் எப்போனாலும் இயற்கையாக, அதாவது மருந்து அடிக்காத இயற்கையாக போய் பழம் வச்சு நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட்டான செடிங்க. அடுத்ததாக ஒரு செடி பார்க்கலாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன செடி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள்லேயே ரெட்டுங்க. அதாவது ஜம்பக்கா ஆப்பிள் மாதிரியே காய்க்கக்கூடியது. இது ஆனால் ரெட் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் தாங்க. நார்மல் வாட்டர் ஆப்பிளில் ரெட் வெரைட்டிங்க. இது கொத்து சடையாக காய்க்கக்கூடியதுங்க. இந்த செடி நம்ம நர்சரி ஸ்டாக் வந்திருக்கு. இது ஏர்லைன் மெத்தடில் உருவாக்கினதுங்க. அதாவது கட்டிங்ஸ் டைப்லேயும் ரெடி பண்ணுறாங்க, ஏர்லைன் மெத்தடில் ரெடி பண்ணுறாங்க. ஏர்லைனில் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஈல்டு நிறைய பிடிக்குதுங்க. இந்த செடி கனவு காய் பிடிக்கக்கூடிய ரகம் தாங்க. இப்போ இலை கொட்டி ஃபுல்லாக புது வளர்ந்துட்டுருக்குங்க. இன்னொரு 3 மாதத்தில் நம்ம நர்சரிலே வச்சுருந்தோம்னா காய் ஃபுல்லாக பிடிக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது அதிகபட்சம் ஒரு 6 மாதம் நல்ல ஊட்டச்சத்து எல்லாம் கொடுத்திங்கன்னா 6 மாதத்துலேயும் நல்லா ஈல்டு வந்து காய் பறிச்சிக்கலாங்க. வாட்டர் ஆப்பிளில் க்ரீன் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா நர்சரிலையும் எல்லா இடத்துலையுமே காமனாக கிடச்சிட்ருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. ரகம் மாற்றி கொடுத்துட்றாங்க, ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒயிட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நிறையா இருக்குங்க. நம்மள்ட்ட அப்படி கிடையாது, ஒரிஜினல் வெரைட்டியாகவே எடுத்துக்கலாம். வாட்டர் ஆப்பிள் ரெட்டு ஸ்டாக் இருக்குங்க. 100 பீஸ் மேலே ஸ்டாக் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். கமலா ஆரஞ்சுமே இருக்குது, சாத்துக்குடி ரெண்டுமே ஸ்டாக் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி வெரைட்டியோடு சேர்ந்ததுங்க. அதிலே பார்த்திங்கன்னா சின்ன லீஃபாக வருது கமலா ஆரஞ்சுங்க. இது நம்ம ஸ்டாக் வந்திருக்குங்க. பாருங்கள், சின்ன செடியில் எந்தளவுக்கு பூ விடுது பார்த்தீங்களா? அப்போ இது இன்னும் நம்ம மண்ணில் வச்சு ஒரு 6 மாதம் நல்லா எரு கொடுத்து வளர்த்தோம்னா இந்தளவுக்கு காய் பிடிக்கும் பார்த்துங்க. ஏன்னா ஒட்டு நம்மள்ட்ட வரது எல்லாமே ஒட்டுலேயே பழைய செடி மட்டும் தான் ஸ்டாக் வாங்க. அது புது ஒட்டு நாங்கள் எப்போயுமே கலெக்ஷன் பண்ணுறது கிடையாது. பழைய ஒட்டு மட்டும்தான். பாருங்கள், ஒரே ஒரு செடி நம்ம வீட்டில் நடுறதுக்கோசரம் வாங்கிட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்களா? சரிங்க, அந்த மொட்டு நான் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாருங்கள், ஒவ்வொரு கனவுலையுமே எல்லா இடத்துலையுமே பூ வந்துருப்பாருங்க. பூவு இந்த மொட்டை பார்த்தீங்களா? கொஞ்சம் பிளராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். பட் ஆனால் கனவு ஃபுல்லாக வெறும் பூவும் பிஞ்சுமாக விட்டுருங்க. இதை நம்ம வீட்டத்தில் வைக்கும் பொழுது ஃபுல்லாகவே காய் வந்துடுங்க. கனவு பார்த்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மொத்தமாக கண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு செடி ஃபெயிலியர் ஆகாதுங்க. இந்த மாதிரி நல்லா ஓல்டு கலெக்ஷன்ஸாக பார்த்து வைக்கும்போது நமக்கு செடி ஃபெயிலியர்ஸு இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட் பம்புளி மாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பம்புளி மாஸ்லேயே எல்லாம் அதிகம் ரேர் வெரைட்டியாக ரெட்டு தாங்க கேட்டுருக்காங்க. நம்மள்ட்ட ரெட்டு ஸ்டாக் வந்துருக்குங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, ஜூஸியாக இருக்குது. இந்த சாத்துக்குடி பழம் டேஸ்ட் அப்படியே வருதுங்க இந்த பம்புளி மாஸ் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா சதலை இதழ் நல்லா பெருசாக வரதுனால இது சத்து, அதாவது நம்ம 1 கிலோ சாத்துக்குடி சாப்பிட்டா என்ன சத்தோ அதை விட இன்னும் டபுள் மடங்கு இதில் சத்து எனர்ஜி கிடைக்கக்கூடியதுங்க. இந்த பம்புளி மாஸ் வெரைட்டி மாடி தோட்டத்தில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாங்க. எதனாலும் கேட்டிங்கன்னா ஒட்டு செடி, அதனால் வைக்கலாங்க. அதேமாதிரி பெரும்பாலும் வீட்டில் நம்ம பம்புளி மாதம் சாத்துக்குடி செடி, ஆரஞ்சு செடி வைக்கும்போது
வைக்கிறானா ஆரஞ்சு செடி வர மாட்டேங்குது, நார்த்தங்காய் கொழிஞ்ச காயாக மாறி போயிடுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. நர்சரி சைடில் சொல்கிறாங்க, வந்து கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம செடிக்கு ஒட்டு கீழே கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒட்டு கட்டுற செடி பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டு கட்டுறது பெரும்பாலும் நார்த்தங்காவும் கொழிஞ்ச காயை வச்சு கட்டுவாங்க. அப்போ நார்த்தங்காய் கொழிஞ்ச காய் வச்சு ஒட்டு கட்டும் போது நீங்கள் மண் நடும்போது இந்த ஜாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/2 அடி இந்த அளவு கண் ஆழமாக நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் எப்போயுமே வராதுங்க. அதே மாதிரி சப்போஸ் நான் ஆழமாகவும் வச்சேன் அப்படின்னு இந்த மாதிரி கீழே இருந்து துளிர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த துளிரை நீங்கள் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த செடியோட வளர்ச்சி இருக்காது. இது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் செடியோட ஜாயிண்ட்டுங்க. ஐயோ செடி சூப்பராக சைனிங்காக வருது வளர்க்கலாமேன்னு வளர்த்துறாதீங்க. இந்த மாதிரி ஒட்டு கிழந்த ஒரு துளிர் எப்போயோ காரணத்தை கொண்டு வளர்க்கக்கூடாது, உடச்சி போட்டுருங்க. அதே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துளிர் வந்தாலும் அதையும் உடச்சி விட்டுடலாம். உடச்சி விட்டு நல்லா இப்போ ஆழமாக வைக்கும் பொழுது உங்களுக்கு கீழே அந்த ஆண் செடி, அதாவது நார்த்தங்காய் செடியோ கொழிஞ்சக்காய் செடியோ வளராதுங்க. மேலே இந்த செடி மட்டும் வளரும். அப்போ உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் ஈல்டு கிடச்சி காய் உடனே கிடைக்கும். அதான் ரீசன். ஒரு சில வச்சா 5 வருஷம் ஆச்சு 6 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, காய் வரல, மரம் தான் பெருசாக இருக்குது. கீழே ஒட்டு செடி கீழே வர ஆண் செடி பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், செடி அருமையாக வளருங்க, அற்புதமாக காய் பிடிக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா இந்தியன் துரியன் ஃப்ரூட்டுங்க. இந்தியாவில் மிக முக்கியமாக ரேரான ஒரு ஃப்ரூட் வெட்டில் இது ஒரு வெரைட்டிங்க, இந்தியன் துரியன் ஃப்ரூட். அதாவது முள் சீத்தாப்பழம். முள் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா நர்சரி ஸ்டாக் ஃபுல்லாக வந்திருக்குங்க. இதை பார்த்தா குழந்தைகள் இல்லாத, குழந்தைத்தன்மை குறைவாக இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட குழந்தைகள் தங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பழங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல குரோத் உள்ள செடி. நம்ம அதாவது ஏர்லைன் கிராஃப்டிங் மூலிமா ரெடி பண்ண செடி நம்ம நர்சரி ஸ்டாக் வந்திருக்குங்க. இதில் கிராஃப்டட் வெரைட்டியும் வரும். கிராஃப்டட் வெரைட்டி கேட்கணும், கிராஃப்டட் வெரைட்டியும் ஏர்லைன் வெரைட்டியும் ஏர்லைன். இந்த ஏர்லைன் வெரைட்டி பார்த்திங்கன்னா மண்ணில் நடுறதுக்கு நல்ல சப்போர்ட்டபுளான வெரைட்டிங்க. கிராஃப்டட் வெரைட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணி கிராஃப்டட் வெரைட்டி வாங்கிக்கலாம். கிராஃப்டட் வெரைட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கிறனால கிராஃப்டட் வெரைட்டி அதிகம் நாங்கள் வாங்குறது இல்லைங்க. ஏர்லைன் ரூட்டு இதே போதுமானது, நல்லா ஈல்டும் வருது, செடி நல்லா, அதாவது ஒரு 5 அடி ஹைட்டு தான் வருது, ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குங்க. அதுதான் இந்த வெரைட்டி அதிகம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உடம்புக்கு சத்து அதிகம் தேவையான பழச்செடிகள் நம்ம நர்சரியில் ஃபுல்லாக ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பழச்செடிகளை பற்றி வீடியோஸ் தெரிஞ்சுக்க, அதை பற்றின வளர்ப்பு முறை தெரிஞ்சுக்க, செடி தெம்பாக எந்திரிக்கலை, காய் ஈல்டு வரல, அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் டவுட்டுக்கோசரம் கூட கால் பண்ணுங்கள். எனி டைம் ஃபோன் எடுப்பாங்க, எடுத்தவங்க சந்தேகத்தை தீர்த்து வைப்போம். நீங்கள் ஐயோ செடி வாங்கலாம், நம்ம ஃபோன் போட்டு பேசுவாங்களா பேச மாட்டோம், அந்த எண்ணமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் எந்த டைமில் வேணால் ஃப்ரீயாக இருக்கிறப்ப காலைல 6 மணிக்கு மேலே நைட்டு 9 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். செடியை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம நர்சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் இருந்து சந்திப்போம். தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல். திஸ் இஸ் நர்சரி.